ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்லிருந்து நாம் பார்க்கலாம். இங்கே ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணினுடைய வாழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகார் என்கிற அடிமை பெண்ணுக்கு ஒரு குழந்தை உண்டு. அந்த குழந்தையோடு கூட அந்த அடிமை பெண்ணானவள் தன் எஜமானுடைய வீட்டிலிருந்து துரத்தி விடப்படுகிறாள். அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண், அவள் ஒரு பெரிய பணக்கார பெண் அல்ல, ஒரு அடிமை பெண். அடுத்து என்ன செய்வதுனே தெரியாத ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல தன்னுடைய பிள்ளை தண்ணீருக்காக அது அழுது கொண்டு இருக்கிறது. அந்த தண்ணீர் இல்லாமல் தன்னுடைய பிள்ளை சாக போகிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தாயாக அந்த ஆகார் என்ன செய்கிறார் என்றால், என்னுடைய பிள்ளை துடிதுடித்து மரிப்பதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையை அங்கிட்டு வைத்துவிட்டு இவள் தேவனை நோக்கி அழுகிறாள், கதறுகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக துன்பங்கள், பாடுகள் எல்லாத்தையும் நாம் சகித்து கொண்டு வருவோம். எதுக்காக சகித்து கொள்வோம் என்றால், நாம் பிள்ளைகளுக்காக சகித்து கொள்வோம். என்னிடத்தில் அவர்கள் சொல்லுவாங்க, ஐயா, நான் இருக்கிறதே என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் பிள்ளைகளை அந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள். இந்த ஆகார் கூட தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு பிள்ளை கொடுத்த கணவர் தன்னை துரத்தி விட்டாரே என்று கூட அவள் வேதனைப்படலை. ஆனால் அந்த பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்கவே முடியாது என்று சொல்லி அவள் அழுகிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் கண்ணீர் என்பது உச்சகட்டமான ஒரு நிலையை காட்டுகிறது. அந்த கண்ணீர் என்பது நம்முடைய வேதனையின் அடையாளமாக இருக்கிறது. அந்த ஆகாரினுடைய கண்ணீரை கண்ட மாத்திரத்தில் அந்த தேவதூதன் அந்த ஆகாரின் இடத்துல விசாரிக்கிறார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அங்கே ஆகாரை விசாரித்த மாத்திரத்தில் ஆண்டவர் அந்த தேவதூதன் ஆகாரினிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு துறவை கொடுத்திருக்கிறார், அந்த பிள்ளையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல வாழ்வை கர்த்தர் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார்.